Assalamualaikum. Hi, hello friends. Welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப வித்தியாசமான குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆனா இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ pan வந்து நான் அடுப்புல வச்சிருக்கேன். pan சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஊத்திக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இலை. ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் அளவுக்கு வரணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழி பணியார மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நேற்று அரைச்ச இட்லி மாவு. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த மிக்ஸை வந்து இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ குழி பணியார சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் சூடானதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அந்த குழியில் ஊற்றிப்போம். இப்போ இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் போர் அடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக நான் வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.